பாமகவில் தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் ராமதாஸின் 61வது திருமண நாளை ஒட்டி அன்புமணி தனது குடும்பத்துடன் தைலாபுரம் இல்லம் சென்று ஆசி பெற்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ராமதாஸ் மற்றும் பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இந்த இருவருக்கும் அப்பா மகன் இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு என்பது கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. குறிப்பாக கட்சியில் இருக்கக்கூடிய பதவிகளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அவர்கள் கொடுக்க முற்படும் போது அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கட்சியினுடைய அதிகாரம் எனக்கு தான் இருக்கிறது என ராமதாஸ் ஒரு கருத்தை முன்வைத்தார். கட்சியினுடைய தலைவராக நான் தான் இருக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசியிருந்தார்கள். இந்த கருத்து வேறுபாடு காரணம் என அன்புமணி ராமதாஸ் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கட்சி நிர்வாகிகளை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நீடித்திருந்தது. பாமகவின் கட்சியின் உரிமை யாருக்கென நீதிமன்றம் சென்று வழக்கு தொடரக்கூடிய அளவிற்கு அந்த கருத்து வேறுபாடு என்பது மிகவும் முக்கிய நிலையில் இருந்தது. சட்டமன்ற தேர்தலை தனது தந்தையினுடைய ஆதரவு இல்லாமல் பாமக தலைவர் என்ற நோக்கிலே பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டணியில் சேர்ந்திருந்தார். அந்த கூட்டணி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தார். அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அந்த பிரச்சார நேரத்தில் கூட தந்தையை எந்த விதத்திலும் அவர் விமர்சனம் செய்யவில்லை. குறிப்பாக ஒருங்கிணைந்த பாமகவாக தான் இருக்கிறது, பாமகவில் பிளவே கிடையாது என்கின்ற வகைதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததன் பிறகாகவே ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் அன்புமணி ராமதாஸ் குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கவில்லை. இன்று ராமதாஸ் மற்றும் சரஸ்வதி அம்மாள், அதாவது அன்புமணி ராமதாசனுடைய பெற்றோர்களுடைய 61வது ஆண்டு திருமண நாள். கடந்த ஆண்டு இதே நாள் அவர்களுடைய 60வது திருமண ஆண்டுக்கு போகும்போது அப்போது கூட புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை, பேசிக் கொள்ளவில்லை என்கின்ற தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் இன்று 2 ஆண்டுகளாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு என்பது முற்று பெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகிறது. இருவரும் சந்தித்து ஆரத்தழுவி கண்ணீர் மல்க தன்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆரத்தழுவி கட்டி அணைப்பது போன்ற அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதே போல பேர குழந்தைகளையும் ராமதாஸ் அவர்கள் பார்த்திருக்கிறார். அன்புமணி அவர்களுடைய மகள் வழி பெண்களாக இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் ராமதாஸ் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து கொஞ்சியிருக்கிறார். மேலும் சௌமியா அன்புமணி மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் சரஸ்வதி மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய கால்களில் விழுந்து ஆசி பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். பாமகவில் 2 ஆண்டுகளாக நீடித்து வந்த தந்தை மகன் இடையேயான கருத்து வேறுபாடு என்பது தற்போது முற்று பெற்றிருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டும். அப்பா மகன் இடையேயான கருத்து வேறுபாடு நீதிமன்றம் வரை சென்று கட்சியில் விளைவை ஏற்படுத்துகின்ற வகையிலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கடைசியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற ஒரு நிலையில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில தற்போது தன்னுடைய அப்பாவை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று அவருடன் கட்டி அணைத்து கண்ணீர் மல்க அவருடைய ஆசையை பெற்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். 2 ஆண்டுகளாக பாமகவில் நிலவி வந்த அந்த கருத்து வேறுபாடு என்பது முற்று பெற்றிருக்கிறது. அப்பா மகன் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு தற்போது முற்று பெற்றிருக்கிறது.